தானியேலுடைய இருதயம் எதை வாஞ்சித்தது? தாம் உயர்த்தப்பட்ட அந்த நிலையை தானியேல் வாஞ்சித்தாரோ? இஸ்ரவேல் பாழாய் கிடக்கிறது, இஸ்ரவேல் நிர்மூலமாக்கப்பட்டு 70 வருடங்கள் ஆகிறது. ஆனால் தேவனுடைய மனுஷன், சிறைப்பட்டு போயிருக்கிற அன்னகராக்கப்பட்ட ஒரு மனுஷன் தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அவர் கேள்வி கேட்கவே இல்லை. நாம் என்ன செய்வோம்? நமக்கு ஏதாவது ஒரு நடந்த நடுவே ஏது நடந்தது, எதற்காக நடந்தது, நாங்க என்ன பண்ணுவோம்? துரிதமாய் தேவனிடத்துல இருந்து பதில் உண்டாகிறது. ஆபத்து நாளை கூப்பிடுகிற போது ஆத்திரமாய் துரிதமாய் வந்து ரட்சிக்கிற தேவன். இவர் ஜெபிக்கும் போது துரிதமாய் அந்த தூதன் இடத்துல இருந்து பதில் வரும். இப்போ தேவனுடைய காலங்கள் மனுஷனுடைய கால்குலேஷன்ல புரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து வருவதற்குரிய அந்த காலத்தை தான் அந்த 70 வாரங்கள் சொல்லுகிறது. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியுங்கிறதுனால பைபிளை எடுத்து வாசித்து என்னால் புரிந்து கொள்ள முடியாது. தேவன் எனக்கு அதை கொடுக்க வேண்டும். தானியேல் கருத்தாய் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறார், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறார். அப்போ அவருடைய புரிதலிலே 70 வருடங்களை அவர் கணக்கிட்டு கேட்கிறார். அவருடைய புரிதல் பொய்த்து போகிறது. எப்பொழுது தேவன் தானியேலும் அவனோடு கூட இருந்த இஸ்ரவேலரும் சிறைப்பிடிக்கப்பட்டு போய் கிட்டத்தட்ட 70 வருடங்கள் ஆகிறது. தானியேலுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். அவர் தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து தாம் ஆராதிக்கிற ஸ்தலம், தேவன் தெரிந்து கொண்ட, தேவன் தம்முடைய நகரம் என்று சொல்லி தேவனுடைய சுதந்திரம் ஆகிய எருசலேமை விட்டு தானியேல் கைதியாக கொண்டு வரப்பட்டு கிட்டத்தட்ட 70 வருடங்கள் நிறைவேற போகிறது. தானியேல் இந்த பாபிலோனிலே உயர்த்தப்பட்டிருந்தாலும் தானியேலுடைய இருதயம் எருசலேமில் இருக்கிறதை நாம் அறிகிறோம். அதனால்தான் அவர் தன் பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக அவர் வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். நாம் பார்க்கிற விதம், தானியேலை தேவன் உயர்த்தினார். கல்தேயர் தேசத்திலே ராஜாவின் அரண்மனையிலே அவர் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தார் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் தானியேலுடைய நிலையை பாருங்கள். தானியேலுடைய இருதயம் எதை வாஞ்சித்தது? தாம் உயர்த்தப்பட்ட அந்த நிலையை தானியேல் வாஞ்சித்தாரோ? இல்லை. தானியேலுடைய இருதயமோ தேவனுடைய நகரமாகிய எருசலேமின் மேல் இருந்தது. தேவன் எப்பொழுது எங்களை அங்கு கொண்டு போவார், எப்பொழுது தேவன் இந்த சிறையிருப்பை திருப்புவார் என்பதில் இருந்தது. கல்தேயர் தேசத்திலே அதிகமான போஜனங்கள் இருந்தும் தானியேலும் அவனுடைய சகோதரர்களும் பாருங்க, அவங்க வெறும் பருப்பும் காய்கறிகளையும் தெரிந்து கொண்டார்கள். 70 வருடம் அப்படித்தான் இருந்தார்கள். தங்களை ஆகாரத்தினாலே தீட்டுப்படுத்திக் கொள்ளாதபடி 70 வருடம் அவர்கள் அப்படிப்பட்ட போஜனம். பாபிலோனிய தேசத்தில் உள்ள விக்கிரகங்களுக்கு நடுவே அவர்கள் வாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் உயர்த்தப்பட்டிருந்தாலும் ஸ்தானாதிபதிகளாய் இருந்தாலும் பாபிலோனிய சட்ட திட்டங்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா? ராஜா நினைத்தால் ஒரு சிலையை உருவாக்கி அதை வணங்குங்கள் என்று சொல்லுவார். இவர்களை அதற்கு மறுப்பு சொல்ல முடியாது. ஏனென்றால் இவர்கள் கைதிகள், அடிமைகள். தேவன் தானியேலுக்கு காண்பித்த தரிசனத்தின்படி முதல் ராஜ்யம் முடிந்தது. பாபிலோனிய ராஜ்யம் முடிந்து அடுத்த ராஜ்யம் மேதிய பெர்சிய ராஜ்யம் தொடங்கியாயிற்று. கிட்டத்தட்ட 70 வருடம் நிறைவேற போகிறது. இந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்தில் மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனாகிய தரியு ராஜ்யம் பண்ணுகிற 1ஆம் வருஷம் வந்தாயிற்று. கல்தேயருடைய அந்த ராஜ்யத்திலே கல்தேயர் தேசத்திலே பாபிலோனிய ராஜ்யம் முடிவு பெற்று இப்ப மேதிய பெர்சிய ராஜ்யம் உருவாகிவிட்டது. அதன் 1ஆம் வருஷத்துல தானியேலுக்கு 70 வருடம் நிறைவேறுகிற அந்த நிலையிலே அவர் எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன
அந்த வார்த்தைகளை அவர் நினைவு கூறுகிறார். தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். இந்த வார்த்தையிலே நம்ம தெளிவாய் கவனிக்கலாம். தானியேல் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் தேவன் சொன்ன வார்த்தைகளை கவனித்து கேட்டு அதை கவனமாய் அதை வாசிக்கிறவராய் இருந்தார் என்பதை தெளிவாய் இங்கு பார்க்கலாம். 70 வருடங்கள் ஆகின, ஆனால் தேவனுடைய தீர்க்க தரிசன நிறைவேறுதலை அவர் பார்த்து வருகிறார். அப்போ அவர் அங்க கணக்கு, அந்த வருஷங்களின் கணக்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆகிவிட்டதே. பாபிலோனிய ராஜ்யம் முடிவு பெற்று தேவன் அந்த ராஜாவுக்கு காண்பித்த தரிசனத்தின்படியே இப்ப அடுத்த ராஜ்யமும் வந்துவிட்டது. ஆனால் அந்த 70 வருட நிறைவேறுதலின்படி பார்த்தா இப்போ எருசலேமின் பால் கடிப்புகள் தீர்ந்து விட்டதே. அப்ப நாம் மறுபடியும் சேர்த்து கொள்ளப்படாமல் இருக்கிறோமே என்கிற கேள்வி அவருக்குள் உருவாகிறது. அப்போ இது என்ன காரியம் என்று அறிந்து கொள்ளும்படி அவர் என்ன செய்கிறார்? அவர் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட தேவனை நோக்கி தன் முகத்தை திருப்புகிறார். கர்த்தரிடத்திலிருந்து என்ன பதில் உண்டாகும் என அவரால் புரிந்து கொள்ள முடியல. அவருடைய அறிதலின்படி தானியேல் மூலமாய் தேவன் உரைத்த அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலமாய் இது இருக்கும் பொழுது இன்னும் எருசலேமுக்கு நாம் திரும்பவில்லையே, தேவன் எருசலேமை சந்திக்கவில்லையே என்று சொல்லி அவர் தேவனுடைய சமூகத்திலே உபவாசத்திலும் ரெட்டிலும் சாம்பலிலும் சமூகத்தை தேவனுக்கு நேராய் திருப்புகிறார். அப்போ அவருடைய ஜெபித்த அந்த ஜெபம் மிக மிக அழகான ஒரு ஜெபம். தேவனை அறிந்த ஒரு மனுஷனுடைய ஜெபத்தின் அழகு, அதன் உத்தமம், அதன் உண்மையை பார்க்கலாம். ஒரு அடிமை, அன்னகராக்கப்பட்ட நிலை, சொந்த இனத்தை விட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து 70 வருடங்கள் ஆகின்றன. அவர் விரும்புகிற அவருடைய சொந்த தேசம், தேவனுடைய நகரம், நாம் தேவனுடைய ஜனம் என்று அவர்கள் பெருமிதமாய் நினைத்திருந்த இந்த ஸ்தானத்தை இழந்து 70 வருடமாகிறது. அந்த நிலையிலே, அந்த வியாகுலத்திலே, வருத்தத்திலே, தவிப்பிலே அவருடைய ஜெபத்தை பாருங்கள். நாம் அந்த நிலையில் இருந்த நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்? ஆனால் தானியேலுடைய ஜெபத்தை நாம் இங்கு பார்க்கும்போது உண்மையாய் தேவனை அறிந்திருக்கிற மனுஷன், அவனுடைய ஜெபம் எவ்வளவு அழகானது, அருமையானது என்பதை நாம் இங்கு கற்றுக்கொள்ளலாம். அவரு அந்த முதல் வார்த்தை பாருங்க, தேவனாகிய கர்த்தரை நோக்கி என்று சொல்லவில்லை, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி. தேவன் இஸ்ரவேலரை சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். தேவன் தான் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய கரத்தில் இவர்களை ஒப்பு கொடுத்தார். அடிமைகளாய் சிறைப்பட்டு போக தேவனே ஒப்பு கொடுத்த அந்த தேவன், அந்நிய தேசத்திலே, விக்கிரக தேசத்திலே அடிமைகளாய் இவர்களை கொண்டு போகும்படி தேவன் தான் பாபிலோனிய ராஜாவின் கையிலே இவர்களை ஒப்பு கொடுத்தார். அந்த தேவனை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? என் தேவன். என்னை அவர் அடிமையாக்கும்படி ஒப்பு கொடுத்தாலும், சத்துருக்கள் என் மேல் ஆளுகை செய்யும்படி தேவனே என்னை சத்துருக்கள் என் கையிலே ஒப்பு கொடுத்தாலும், நான் அந்நிய தேசத்திலே நான் சிறுமைப்படுத்தப்பட்டாலும், நான் அன்னகராக்கப்பட்ட நிலையிலும், தேவனுடைய ஆலயத்தில் நான் அவரை தொழுது கொள்ள முடியாதபடி விக்கிரகங்கள் நிறைந்த தேசத்திலே, தேவனுடைய ஆலயம் இருக்கிற திசையை நோக்கி நான் ஜெபிக்கும்படி நான் தள்ளி வைக்கப்பட்டாலும் அவர் என் தேவனாகிய கர்த்தர். நம் இருதயம் தேவனை சொந்தம் கொண்டாடுகிறதோ? எப்பொழுது சொந்தம் கொண்டாடும்? ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் சொன்னா, என் தேவன் என் ஜெபத்திற்கு பதில் தந்தார், நான் வேண்டிக் கொண்டேன், என் தேவன் எனக்கு செய்தார். ஆனால் தேவனுடைய கரம் நம்மேல் பாரமாய் இருக்கும்போது, தேவன் நம்மை நியாயம் விசாரிக்கிற காலத்திலே, தேவன் நம்மை சிறுமைப்படுத்துகிற காலத்திலே,
நாம் தேவனை நோக்கி என் தேவன் என்று சொல்லுவோமோ? தேவன் என்று சொல்லுவோம், ஆனால் என் தேவன் என்று சொல்லுவோமோ? அவர் தேவனை அறிந்த மனுஷன் இப்படித்தான் இருக்கிறான். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. அவர் தேவனை அறிந்திருக்கிற விதத்தை பாருங்கள். உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் தெளிவாய் அறிந்திருக்கிறார். தேவனிடத்தில் இது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக கொடுத்த வார்த்தை. கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு என் உடன்படிக்கையை நான் காக்கிற தேவன் என்று சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுக்கும் முன்னே மோசே மூலமாய் நியாய பிரமாண வார்த்தைகளாய் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த வார்த்தைகளின் தேவனை அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை காக்கிறவர்களுக்கு தான், கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் உடன்படிக்கையையும் கிருபையையும் அவர் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். அவர்தான் தேவன் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஏனால் தேவன் அவர் தம்மை அப்படித்தான் இஸ்ரவேலர்களுக்கு மோசே மூலமாய் அவர் விளங்க பண்ணினார். என் மேல் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிற போது என்று தான் தேவன் சொன்னார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான் உடன்படிக்கையே கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவன். நாங்க என்ன செய்தோம்? நாங்க பாவம் செய்தோம், நாங்க அக்கிரமம் செய்தோம், துன்மார்க்கமாய் நடந்தோம், கலகம் பண்ணினோம், உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். நீங்க இதை சொல்லுகிறது யாரு? தானியேல். தானியேலை குறித்து தேவனை சாட்சியிடுகிறார். தானியேல் அக்கிரம காலங்களில் அவர் வாழ்ந்தாலும் அவர் தன்னுடைய நீதியினாலே தன்னை காத்து கொள்ளுவார் என்று தானியேலை குறித்து தேவன் சாட்சியிடுகிறார். அப்படிப்பட்ட தானியேல் நாங்கள் பாவம் செய்து என்று சொல்லுகிறார். தானியேல் என்ன பாவம் செய்தார்? தானியேல் என்ன அக்கிரமம் செய்தார்? தானியேல் என்ன துன்மார்க்கம் பண்ணினார்? தேவனே அவரை குறித்து சாட்சியிடுகிற போது தானியேல் ஏன் இதை சொல்ல வேண்டும்? தானியேல் அப்போ பொய் சொல்லுகிறாரா? தானியேல் மாயம் பண்ணுகிறாரா தாழ்மைங்கிற பேர்ல? இல்ல, நம்ம அநேகர் அதுதானே, தாழ்மைங்கிற பேர்ல பொய்யாய் நம்ம என்ன செய்வோம்? தாழ்த்தி கொள்வோம். அப்படி தானியேல் செய்கிறாரா? அது தேவனுக்கு பிரியமா இருக்குமோ? இல்லை. அப்ப தாழ்மை என்கிற போர்வையில் அவர் பொய் சொல்லவில்லை. அப்ப தானியேல் பாவம் அக்கிரமம் என்ன அக்கிரமம் செய்தார்? தானியேல் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை பார்க்கிறார், தனிப்பட்ட நபரை அல்ல. இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் தான் இஸ்ரவேலின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது, அந்த ஜனத்தின் மேல, அந்த ஜாதியின் மேல. அப்போ தானியேல் தன்னை இஸ்ரவேல் என்கிற அந்த ஜனத்தோடு அடையாளப்படுத்துகிறார். அந்த ஜனம் தோடு அவர்களுக்குள் தன்னை நிறுத்தி தேவனுடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறார். அவர்கள் சார்பாக அல்ல, அவர்களுக்குள் தன்னை நிறுத்துகிறார். நாங்க பாவம் செய்தோம், இஸ்ரவேலராகிய நாங்கள் பாவம் செய்தோம். தேவனுடைய நான் பாவம் செய்யலையே என்று அவர் தன்னித்தை பார்க்கவில்லை. என தேவன் இஸ்ரவேல் என்கிற அந்த ஜனத்தை தமக்கு என்று தெரிந்து கொண்டார். அப்ப அந்த இஸ்ரவேல் என்கிற அந்த ஜனத்திற்குள் தன்னை நிறுத்தி அவர்களோடு சேர்ந்து அவர் ஜெபிக்கிறார். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்தோம், துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணினோம், உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும்
எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்க தரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு நாங்க செவி கொடுக்கல. தானியேல் யாரு? செவி கொடுத்து எரேமியா தீர்க்க தரிசி சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை பகுதிகளை எடுத்து கொண்டு வந்து அதை கவனமாய் வாசிக்கிற தானியேல் இஸ்ரவேலரோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இஸ்ரவேலர்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை உதாசீனப்படுத்தினதை அவர் அறிந்தார். அதனால்தான் தேவனுடைய கோபாக்கினி அவர்கள் மேல் வந்தது இல்லையா? ஆனால் தானியேல் அவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அவர்களோடு தன்னை நிறுத்தி, நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே எங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போனோம். இதாவது தெளிவாய் அவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்குள்ளே தன்னை நிறுத்தி அந்த ஜனத்துக்குள்ளே நிறுத்தி தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போன அந்த ஜனத்துக்குள்ளே நிறுத்தி அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. இஸ்ரவேல் பாழாய் கிடக்கிறது. இஸ்ரவேல் நிர்மூலமாக்கப்பட்டு 70 வருடங்கள் ஆகிறது. ஆனால் தேவனுடைய மனுஷன், சிறைப்பட்டு போயிருக்கிற அன்னகராக்கப்பட்ட ஒரு மனுஷன், சொந்த ஜனத்தை விட்டு பிரிந்து 70 வருடங்கள் அந்நிய தேசத்திலே அனாதை போல் இருக்கிற தானியேலுடைய ஜெபம் இது. ஆண்டவரே, நீதி உமக்கு. பொய்யாய் அவர் சொல்லவில்லை. தேவன் நீதி உள்ளவர் என்று சொன்னால் தேவன் குளிர்ந்து போய் என் ஜெபத்தை கேட்பார் என்று பொய்யாய் தேவனை துதிக்கவில்லை. அவர் தேவனை அறிகிற அந்த அறிவிலே அவர் நீதி உள்ளவர் என்பதை தெளிவாய் அறிந்து அவர் வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கு நம்ம ஆராதனைங்கிற பேர்ல தேவனை நம்ம புகழ்ந்து பாடினா தேவன் நம் ஜெபத்தை கேட்பார் என்கிற கேவலமான ஆராதனைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இவர் அப்படி தேவனை துதிக்கவில்லை. தேவன் அவர் இருக்கிற நிலையிலே நீதி உமக்கே உரியது. அது தெளிவா அவர் விளக்கி சொல்லுகிறார் பாருங்க. நீதி உமக்கே உரியது. ஏன்னா உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தின் நிமித்தம் தான் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் நாங்க துரத்தப்பட்டு இருக்கிறோம்பா. நீர் நீதியை தான் செய்திருக்கிறீர். உமக்கு விரோதமாய் செய்த துரோகத்தினாலதான் உமக்கு நாங்க துரோகம் பண்ணோம். துரோகிகளுக்கு செய்த உம்முடைய நீதியுள்ள கிரியை தூரத்திலும் சமீபமும் எல்லா தேசங்களிலும் நாங்கள் துரத்தப்பட்டிருக்கிறோம். யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்குரியது. அப்பா, தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார் பாருங்க. இவர்களுக்கு தேவன் வெட்கம் உண்டாகும்படி அதை செய்தார். தெளிவாய் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். இவர்கள் நாணம் அடையாதவர்கள் என்று சொல்லி தெளிவாய் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கிட்ட அவர் சொல்லுவார், இவர்கள் வெட்கம் இன்னது என்பதை அறியாது இருக்கிறார்கள். தேவன் அவர்கள் மேல் நியாய விசாரிப்பின் கிரியைகள் செய்தும் அவர்கள் நாணம் அடையாது இருக்கிறார்கள், வெட்கம் அடையாது இருக்கிறார்கள். தானியேல் பாருங்க, தேவனுடைய அந்த நியாய விசாரிப்பின் நாட்களிலே தேவன் செய்த அந்த நீதியுள்ள கிரியையினாலே அவர் வெட்கம் அடைகிறார். அவர் சொல்லுகிறார், வெட்கம் எங்களுக்கு உரியதுப்பா, நீதி உமக்கு உரியதுப்பா, நாங்க வெட்கம் அடைய தகுதியுள்ளவங்கப்பா. எங்க அக்கிரமத்தின் நிமித்தம் நாங்க வெட்கப்படுகிறோம், எங்க துரோகத்தின் நிமித்தம் வெட்கப்படுகிறோம் அப்பா. அவர் வெட்கமுடையவராய் இஸ்ரவேலுக்குள்ளே, தேவனுக்கு துரோகம் செய்த இஸ்ரவேலர்களுக்குள்ளே அவர் வெட்கமுடையவராய், வெட்கம் எங்களுக்கே உரியது என்று தேவனுடைய அந்த நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். நீதியுள்ள நியாயாதிபதியை பார்த்து நீதி உமக்கே உரியது என்று சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் தேவனிடத்தில் அவர் கேள்வி கேட்கவில்லை பாருங்க. அவர் கேள்வி கேட்கவே இல்லை. என தேவன் நீதி பெற நாம் என்ன செய்வோம்? நமக்கு ஏதாவது ஒரு நடந்த ஆண்டவரே, ஏது நடந்தது, எதற்காக நடந்தது, நாங்க என்ன பண்ணினோம், நான் செஞ்ச தப்புக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா எனக்கு கிடைக்கணும், இது நியாயமே இல்லை.
இது எனக்கு நடந்திருக்கிறதுக்கு நியாயமே இல்லை, இது அநியாயம். இந்த தண்டனை என்னால எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? இப்படி நான் வெட்கப்படுகிற நிலையில இருக்கிறேனே என்று சொல்லி தேவனை நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். ஆனா அவர் பாருங்க, வெட்கம் எங்களுக்கு உரியதப்பா, நாங்க வெட்கம் அடைகிறதுக்கு பாத்திரவான்களப்பா. யாரு? தேவனே அவரை குறித்து சாட்சி சொல்லுகிறார். தானியேலுடைய நீதியின் நிமித்தம் உலகம் முழுவதும் அக்கிரமம் நிறைந்த காலத்தில் அவர் இருந்தாலும் அவர் தன்னை காத்துக் கொள்ளுவாராம். ஆனால் அவர் வெட்கம் எங்களுக்கு உரியதப்பா என்று சொல்லுகிறார். தேவனை அறிந்த மனுஷனுடைய ஜபத்தின் உத்தமத்தை பாருங்க. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்கு உரியவர்களானோம். நாங்க ஏன் வெட்கத்துக்குரிய? உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். இஸ்ரவேலின் ராஜாக்கள் வெட்கப்பட்டு போனார்கள், பிரபுக்கள் வெட்கப்பட்டு போனார்கள். இவர் ராஜகுலத்தில் பிறந்தவர் தானியேல். இப்ப வெட்கம் எங்களுக்கே உரியது என்று எல்லாரும் சார்பாக அவர் நிற்கிறார். வெட்கத்துக்கு நாங்க எங்க பாவத்தை நிமித்தமே நாங்கள் வெட்கத்துக்குள்ளவர்களானோம். பாருங்க, தேவனை பார்த்து நீதி உமக்குரியது என்று அவர் சொல்லுகிறது பொய்யாய் சொல்லல. இஸ்ரவேலர்கள் செய்த கிரியை நிமித்தமே தேவன் தம்முடைய நீதியுள்ள கிரியையினாலே இதை செய்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு நீதியுள்ள நியாயத்துக்கு முன்பாக உண்மையாய் தம்மை தாழ்த்துகிறார். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி, யாரு? தேவனுக்கு விரோதமாக இஸ்ரவேலர் பண்ணினதை அப்படியே அறிக்கை செய்கிறார். நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கல. இது இஸ்ரவேலர்களுக்கு தேவன் அவர்களுக்கு சுதந்திரமாய் தேசத்தை கொடுப்பதற்கு முன்னமே மோசேயின் மூலமா இது தெளிவாய் சொல்லி இருப்பார். என் நியாய பிரமாணத்திற்கு தக்கபடி நீங்கள் நடக்கவில்லை என்றால் அந்த தேசத்திலிருந்து நீங்கள் துரத்தப்படுவீர்கள். இது எல்லாம் தெளிவாய் முன்னறிவித்திருந்தார். தேவன் நீதியுள்ளவர். தெளிவாய் சொல்லினேன், நியாய பிரமாணத்திற்கு நீங்க செவி கொடாமல் போவீர்களானால், அந்நிய விக்கிரகங்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் அந்த தேசத்திலிருந்து நீங்கள் துரத்தப்படுவீர்கள். அது தேவன் தெளிவாய் சொல்லியிருந்தார். அதை தானியேல் அதை மறுபடியும் தேவன் சொன்ன வார்த்தையை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு தங்கள் பாவங்களை நினைவு கூறுகிறார். நீர் அப்படி சொல்லியும் நாங்கள் கேட்காம போனோம். இதையெல்லாம் சொல்லிட்டு அந்த நீதியுள்ள நியாயாதிபதியின் முன்பாக நாங்க வெட்கத்துக்குரியவங்க தான்ப்பா நான் இன்று அங்கீகரித்து விட்டு ஆண்டவரிடத்துல என்னத்தை கேட்கிறார் பாருங்க. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லுகிறார். அவர் தன்னுடைய தேவன் தனக்கு செய்த இஸ்ரவேலர்களுக்கு செய்த அந்த நியாய கிரியைகளை ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் இரக்கங்களை கேட்கிறார். இன்று நாம் தேவனிடத்தில் எப்படி இரக்கங்கள் கேட்கிறோம் தெரியுமா? தேவன் நமக்கு செய்தவைகள் அநியாயம், அதை ஏற்றுக்கொள்ளாம இது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, எனக்கு இரக்கம் செய்யும். இதுதான் தேவனை அறிந்த மனுஷர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். தேவனை அறிந்தவர்கள் தங்கள் பாவங்களின் நிமித்தம் தேவன் தங்களுக்கு செய்தவைகளை ஏற்றுக்கொண்டு, ஆமாப்பா என் பாவத்தின் நிமித்தம் என் மேல் வந்தது உண்மைதான், இதற்கு நீர் எனக்கு செய்ததற்கு நான் பாத்திரவான், நீர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் நீ நியாயம் தீர்த்திருக்கிறீர், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்றால் ஏற்றுக்கொண்டு தங்கள் வெட்கத்திலே நானே தேவனிடத்திலே இரக்கம் கேட்பார்கள். தேவனை அறியாத தற்குறிகளாகிய நாம் என்ன செய்வோம் தெரியுமா? ஐயோ இதனால் தாங்கிக் கொள்ள முடியாது, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுவேன், எனக்கு இரக்கம் செய்யுங்க, நீங்க ஏதாகிலும் பண்ணி இதுல இருந்து என்னை காப்பாத்துங்க என்று தேவனுடைய நியாய தீர்ப்புகளை ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் தேவனிடத்திலே வாக்குவாதம் பண்ணுவோம். வாக்குவாதம் பண்ணி இரக்கங்களை கேட்டுக்கொண்டிருப்போம்.
அவர் நியாய தீர்ப்புகளை வாங்கிக் கொண்டு அவர் வெட்கத்திற்குள்ளாய் நின்று எனக்கு இரக்கம் செய்யும்பா, உங்ககிட்ட மிகுந்த இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாய பிரமாணத்தை மீறி உமது சத்தத்திற்கு செவி கொடாமல் விலகி போனார்கள். உண்மைதான்ப்பா, உம்முடைய நியாய பிரமாணத்தை எல்லாரும் மீறினோம், உம் சத்தத்திற்கு நாங்க செவி கொடுக்கலப்பா, அவருக்கு விரோதமாக நாங்க பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசே நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இது தேவன் முன்னறிவித்தார். இது பயங்கரமான வார்த்தைகள். இவங்களுக்கு தேவன் தேசத்தை கொடுக்கிறதுக்கு முன்னமே இதையெல்லாம் எழுதி வைத்து விட்டார். நியாயப்பிரமாண வார்த்தை, அந்த வார்த்தைகள் அப்படியே துல்லியமாய் நிறைவேறினது. அதை தான் தானியேல் சொல்லுகிறார். அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை இது முன்னறிவித்து விட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இவர்களுக்கு சொந்த தேசத்தை தேவன் கொடுப்பதற்கு முன்னமே, இவர்களுக்கு ராஜாக்களை தேவன் கொடுப்பதற்கு முன்னே இதை அறிவித்து விட்டார். இந்த சாபங்கள்லாம் உங்க மேல வரும்னு. அந்த சாபங்கள் அத்தனையும் தானியேலின் காலத்திலே நிறைவேறினது. அதை தானியேல் பார்த்தார். அதை தான் சொல்லுகிறார், நாங்கள் உம்முடைய தாசனாகிய மோசேயின் காலத்திலே நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆக்கினை யாவும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. என நாங்கள் ஒரு நியாய பிரமாணத்தை மீறி பாவம் செய்தோம். எருசலேமின் கீழ் எருசலேமின் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வர பண்ணினீர். அது தேவன் சொன்னதுதான். அதன் பெரிய தீங்கை தேவன் வர பண்ணினார். அவர் எங்களை நியாயம் தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். தேவன் இது தெளிவா இருக்கு. நியாயப்பிரமாண இந்த உபாகமத்துல தெளிவாய் தேவன் இதை சொல்லி இருக்கிறார். நான் நிறைவேற்றுவேனே என்று சொல்லி நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னார். அந்த வார்த்தைகளை தேவன், அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை அவர்கள் மேல் நிறைவேற்றினார். மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதுக்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சவில்லை. இதெல்லாம் உடைய நியாய தீர்ப்பின்படி நடந்த போது கூட நாங்கள் மனம் திரும்பலை. ஏன்னா தேவன் அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளே சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தைகள்லாம் நிறைவேறின பின் அவங்க மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உங்களை சந்திப்பேன். இவர் அதை சொல்லுகிறார், அதையும் சொல்லுகிறார். ஏன்னா அதெல்லாம் எழுதப்பட்ட வார்த்தைகள். இதெல்லாம் நடந்த போது கூட உடைய சத்தியத்தை கவனிக்கிறதுக்கும் எங்க தேவனுடைய முகத்தை நோக்கி கெஞ்சுகிறதற்கும் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கன்னு நாங்க கெஞ்சல. அதனால கர்த்தர் என்ன செய்து கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினீர். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர். இது ஏன் இவ்வளவு தீங்கு எங்கள் மேல் நிறைவேறுது? இப்படிப்பட்ட தீங்கு வானத்தின் கீழ் வேறு எங்குமே நடந்ததில்ல. காரணம், தேவன் எங்கள் மேல் தீங்கை வரு பண்ணின காலத்தில் கூட உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சும்படி எங்கள் முகத்தை உமக்கு நேராய் திருப்பவில்லை. அதனால் உம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர். இந்த தீங்கை எல்லாம் எங்கள் மேல் வருவிக்க பண்ணும்படி நீ கவனமாக பாருங்களேன். தீங்கு சாபம் தேவன் கொண்டு வந்தார். ஆனா அந்த தீங்கையும் சாபையும் கொண்டு வந்த அந்த தேவனை, தங்களை நிர்மூலமாக்கின அந்த தேவனை, அவர் நீதியுள்ளவர், அவர் தம் கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர் என்று ஒரு மனுஷன் சொல்லுகிறானால் அவன் மாம்ச நிலையில் அல்ல, ஆவியின் நிலையிலே தேவனை அறிந்திருக்கிறான். அவன் மாம்சம் உருவழிந்து கொண்டிருக்கிற போது, அவன் மாம்சம் வெட்கத்தில் மூடப்பட்டிருக்கிற அதே நிலையில் அவன் ஆவியாயிருக்கிற தேவனுடைய நீதியை காண்கிறான் என்றால் அவனுடைய தேவனை அறிகிற அறிவை பாருங்கள். அவன் ஆவியாயிருக்கிற தேவனை ஆவியிலே அறிந்திருக்கிறான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி அறிகிறான்.
இவன் வெட்கத்தில் மூடப்பட்டு இருக்கிற நேரிலே, இவர்கள் கைவிடப்பட்டு இருக்கிற நேரிலே, தேவனுடைய சாபமான வார்த்தைகள் எல்லாம் தேவனே கவனமாயிருந்து இவர்கள் மேல் நிறைவேற்றி, இவர்கள் தேசமற்றவராய், சொந்த ஜனமற்றவனாய், அந்நிய தேசத்திலே நிர்கதையாய் நிற்கிற ஒரு தேவ மனுஷன் தேவனுடைய கிரியைகளை பார்த்து, மாம்ச நிலையில இதை பார்த்தோன்னா எப்படி இருக்கும்? தேவன் பயங்கரமான கொடுமைக்காரரை போல பார்ப்போம். அதான் மாம்ச நிலை. ஏன்னா தேவன் அவர்கள் மேல் வானத்தின் கீழ் எந்த தேசத்திலும் சம்பவித்திராத தீங்கு அவர்களிலே நிறைவேற்றினார். ஆனால் அவர் ஆவியின் நிலையிலே தேவனுடைய கிரியையை பார்க்கிறார். தேவனுடைய நீதி அது. நீ தேவனுடைய நியாய பிரமாணத்தை விட்டு பிறழினதினாலே, தேவனுடைய வார்த்தைகளை தள்ளினதினாலே, தேவனுடைய எச்சரிப்பின் சத்தங்களுக்கு செவி கொடாமல் போனதினாலே, தேவன் தீங்கை வருவிக்கிற காலத்திலே தேவனிடத்திலே கெஞ்சும்படி அவர் முகத்தை தேடாததினாலே தேவன் தம்முடைய நீதியுள்ள கிரியை நடப்பித்தார் என்று சொல்லி இது கர்த்தர் தாம் செய்து வருகிற கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர் என்று அவர் அறிக்கை செய்கிறார். நாங்களோ அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனோம். பயங்கரமான ஜெபம். ஒரு இடத்துல கூட தானியேல் தனிப்பட்ட நபராய் இல்லை பாருங்க. அவர் இஸ்ரவேலுக்குள், ஏன்னா அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு, நியாய பிரமாண வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரவேல் என்கிற ஜனத்துக்குரியது. அவர் அந்த ஜனத்திற்குள்ளிருந்து இந்த வேண்டுதலை ஏறெடுக்கிறார். இப்போதும் உம்மது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கராய் நடந்தோ. பியூட்டிஃபுல்லான பிரேயர் பாருங்க. தேவன் செய்த கிரியை தேவ சமூகத்திலே நினைக்கிறார். தேவனே, உங்களுடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் உங்க எகிப்து தேசத்திலிருந்து நீரல்லவா இந்த ஜனத்தை புறப்பட பண்ண, அதனால உங்களுடைய கீர்த்தியை இந்நாள் வரைக்கும் நீர் நிலைக்க பண்ணினீரே. நாங்க துன்மார்க்கமாய் நடந்தோம், உண்மைதான்பா. உங்களுடைய கீர்த்தியை நீ நிலை நிறுத்தி இருக்கிற போதும் நாங்க துன்மார்க்கராவே நடந்தோம் ஆண்டவரே சொல்லுவோம். ஆண்டவரே, தெளிவாய் தன் பாவங்களை அவர் நினைக்கிறார். தேவ சமூகத்துல மறைக்கல பாருங்க, அதை வெளியில கொண்டு வருகிறார். நாங்கள் இதையெல்லாம் செய்தோம், மறைத்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கல, அதை வெளியில கொண்டு வருகிறார். ஆமா, இதெல்லாம் செய்தோம்பா. இதையெல்லாம் சொல்லி அவர் தேவனை அறிகிற அறிவினுடைய அந்த நிலையை பாருங்க. அவர் பயன்படுத்தின அந்த வார்த்தையின் மகத்துவம் பயங்கரம். ஆண்டவரே, உடைய கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர் என்று சொன்னார். முதல்ல அந்த நீதி என்னது? நியாய பிரமாண வார்த்தைகளை நீங்கள் மீறுகிற பட்சத்தில் உங்கள் மேல் நான் சாபத்தை வருவிப்பேன்னு தேவன் சொன்னபடியெல்லாம் அதை செய்துட்டார். அது தேவனுடைய நீதி, ஒரு நிலை. அடுத்த நிலையிலே அவர் தேவனை நோக்கி கேட்கிறத பாருங்க. ஆண்டவரே, உடைய நீதியின்படி இந்த தீங்கையெல்லாம் எங்கள் மேல் வரப்பண்ணினீர். ஆனால் உம்மிடத்திலே சர்வ நீதி ஒன்று இருக்கிறதே. வாவ்! அந்த சர்வ நீதியில என்ன இருக்கிறது என்று தானியேல் சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உமது நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். வாவ்! தேவனுடைய நீதியின்படி தேவனுடைய கோபம் இஸ்ரவேலின் மேலே நிறைவேறினது. தேவனுடைய சர்வ நீதியின்படி தேவனுடைய கோபம் இஸ்ரவேலை விட்டு திரும்பும்படி செய்யும் என்று வேண்டுகிறார். அந்த சர்வ நீதி என்றால் என்ன? அந்த சர்வ நீதியின் மகத்துவம் யாரிடத்துல நிறைவேறினது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிலே.
அதை நாம் 1 கொரிந்தியர்ல தெளிவாய் பார்க்கலாம். அதுல என்ன இருக்கும் தெரியுமா? நாம் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் இல்லாத அவரை பாவமாக்கினாராம். தேவனுடைய அந்த சர்வ நீதி என்ன? நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தும் மறந்தும் தள்ளினார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாவமாகி நம்முடைய பாவத்தை கொடுக்காகிய மரணத்தை அவர் விழுங்கி போட்ட நீதி. நம்முடைய பாவத்தை மன்னித்தும் மறந்தும் தள்ளின நீதி. பாவிகளாகிய நம்மை நீதிமான்களாக்கும்படி அவர் பாவமான நீதி. அதுதான் சர்வ நீதி. அந்த சர்வ நீதியை அவர் அறிந்திருந்தார். உம்முடைய சர்வ நீதியின்படி உம்முடைய கோபத்தை, உக்கிரமும், தெளிவா சொல்றாப்ப, உமது கோபமும் உமது உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உமது நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமுமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவரும் நிந்தையானோம் என்று சொல்லுகிறார். How wonderful! அவர் தேவனை எவ்வளவு அழகாய் அறிந்திருக்கிறார் பாருங்க. அவருடைய சர்வ நீதியை அறிந்திருந்தார். தேவனுடைய அந்த சர்வ நீதியின் மகத்துவம் என்ன? நம் பாவங்களை மன்னித்தும் மறந்தும் தள்ளி அவருடைய நீதியினாலே நாம் நீதிமான்களாகும்படி அவருடைய குமாரனுக்குள் நம்மை விடுதலையாக்கினார், நீதிமான்களாக்கினார். மனுஷன் தேவனை அறிகிற அந்த அறிவின் நிலையை பாருங்களேன். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவரின் பயங்கரமான பிரேயர் பாருங்களேன். யாரு நிமித்தம் வேண்டுதல் செய்யறார் தெரியுமா? ஆண்டவரின் நிமித்தமும் உமது முகத்தை எங்க நிமித்தம் இல்லப்பா, உங்க நிமித்தம், உம்முடைய நகரம்பா, உம்முடைய ஜனம், உம்முடைய வாக்குத்தத்தம், உம்முடைய சுதந்திரம். ஆண்டவரின் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்கப்படும். ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அது. ஆரோனை கொண்டு தேவன் ஜனங்களை ஆசீர்வதிக்க சொன்னது, கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ண கடவுள், உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். How wonderful, isn't it? கர்த்தர் தம் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தரின் நிமித்தம், ஆண்டவரின் நிமித்தம் உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். தேவனுடைய முகம் பிரகாசிப்பிக்கப்படும் போது தேவன் அவர்களிடத்தில் கிருபையாயிருப்பார். தேவனுடைய முகம் பிரசன்னமாகும் போது கர்த்தருடைய சமாதானத்தை கட்டளையிடுவார். இவ்வளவு அழகான வேண்டுதல் பரிசுத்த ஆவியானவரினாலே. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் ஏறெடுக்கிற வேண்டுதலின் மகத்துவம் இன்னதென்று பாருங்கள். ஆண்டவரின் நிமித்தம் சொல்ற கெஞ்சுகிறார். இப்போதும் எங்கள் நீர் உமது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு, ஏன் நிமித்தம் சொல்லல, பாழாய் கிடக்கிற உடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவன் நிமித்தம், உங்க நிமித்தம்ப்பா, உங்க நிமித்தம் செய்யுங்கப்பா. என்ன, நான் வெட்கத்துக்குரியவன்ப்பா, நான் பாவிப்பா, நாங்க துரோகிகள்ப்பா, இஸ்ரவேலர் ஆகிய நாங்கள் வெட்கத்துக்குரியவங்கப்பா, நீதி உமக்குரியது, நாங்க வெட்கத்துக்குரிய, நாங்க அக்கிரமம் செய்கிறப்பா, பாவம் செய்தோம்ப்பா. நான் ஆண்டவர் நிமித்தம் உன் முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும்பா. பயங்கரமான ஜெபம். என் தேவனே, உம்முடைய எதுவுமே போலியாய் அவர் பண்ணல. ஆண்டவரை இந்த வார்த்தைகளின் ஜாலத்தினாலே, வார்த்தைகளை பயன்படுத்தி தேவனை அவர்
தேவனிடத்துல அவர் நயவஞ்சகமாய் வேண்டுதலை செய்யவில்லை. உண்மையான ஜெபம். இதெல்லாம் சத்தியத்தின்படி பரிசுத்த ஆவியானவரினாலே அவர் வேண்டுதலை ஏறெடுக்கிறார். என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும், உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற, பயங்கரம் பாருங்க, உமது உண்மைதானே அது, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரம், அதை பாரும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, அடி பயங்கரம் பாருங்க, நாங்கள் எங்கள் நீதிகளை அல்லப்பா, எங்க நீதி அழுக்கான கந்தை, எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். உண்மையான ஜெபம். எனவே ஒரு மனுஷன் தன் நீதியை கொண்டு தேவனிடத்தில் நிற்க முடியாது. தேவனுடைய இரக்கம் மாத்திரமே ஒரு மனுஷனுடைய தகுதி. அது எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாங்க, எங்கள் நீதிகளை அல்லப்பா. இவர் தேவனே சொல்லுகிறார் தானியேலை குறித்து. ஆனால் தானியேல் பாருங்க, தேவனுக்கு முன்பாக தன்னை மேன்மை பாராட்டத்தக்க மாம்சம் ஒன்றும் இல்லை. அந்த நிலையில தானியேல் பேசுகிறார், எங்கள் நீதிகளை அல்லப்பா, உம்முடைய இரக்கங்களை நம்பி நிற்கிறேன்ப்பா, எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் என்று இஸ்ரவேலரோடு அவர் வேண்டுகிறார். ஆண்டவரே கேளுங்கப்பா, ஆண்டவரே மன்னிங்கப்பா, ஆண்டவர் இதுவும் நியாயப்பிரமாணத்தில் இருக்கு, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற போது நான் கேட்டருளுவேன்னு அந்த வார்த்தையின்படியே அவர் வேண்டுகிறார். ஆண்டவரே கேளுங்க, எங்களை மன்னியுங்கப்பா, ஆண்டவரே கவனிங்கப்பா, தேவனே உம்முடைய நிமித்தமாக, மறுபடியும் அதை சொல்லுகிறார், உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய். உங்க நிமித்தம்பா, நீர் எங்கள் மேல் இரக்கம் உள்ளவர் என்று அறிந்திருக்கிறேன், உம்முடைய மிகுந்த இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டுப்பா, உம்மு நிமித்தமாக தாமதியாமல் செய்யும்பா. உம்முடைய நகரத்தை உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றார். அது உண்மை இல்லை, அந்த நகரமும் ஜனமும் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட, அதான் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் என்று தேவன் சொல்லுகிறார். தேவனே, உம்முடைய நிமித்தம் வைராக்கியம் பாராட்டுங்க. உம்முடைய நாமம் அல்லவா எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு, உம்முடைய நாமம் அல்லவா அந்த நகரத்துக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று தேவனுக்கு முன்பாக நின்று அவர் கேட்கிறார். அவர் இரக்கங்களை அவள் தேவனை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்க, அந்த இரக்கமும் தேவனுக்குள்ள இருக்கிறது. தேவன் இறங்க சித்தம் உள்ளவர். தேவனிடத்தில் இல்லாத ஒன்றை தானியேல் கேட்கவில்லை. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் இரக்கங்களின் தேவன், அவர் மனதுருக்கத்தின் தேவன். அப்போ தேவனுடைய நிலையிலே, தேவனை அறிகிற அறிதலிலே, தேவனுக்குள் இந்த ஜனத்தை குறித்திருக்கிற சித்தத்துக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவரினாலே ஒரு மனுஷனுக்கு வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாதிருக்கிறான். இது பரிசுத்த ஆவியானவரினாலே அவர் தேவனிடத்தில் செய்கிற வேண்டுதல் என்பதை தெளிவாய் நாம் அறியலாம். இப்படி தானியேல் சொல்லி ஜெபம் பண்ணி, அவர் சொல்லுகிறார், என் பாவத்தையும் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திற்காக என் விண்ணப்பத்தையும் என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவர் நான் செலுத்தி கொண்டிருந்தேன்னு சொல்றார். அவர் நினைக்கிறார், அந்த வேண்டுதல்கள்லாம் நான் செய்து கொண்டிருந்தேன். அப்படி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, ஜெபம் இன்னும் முடிக்கப்படலை, அவர் தேவனை நோக்கி இந்த ஜெபங்களை அவர் செய்து கொண்டு இருக்கும் போதே அவர் ஒன்றை பார்க்கிறார். ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போது தேவனிடத்திலிருந்து பதில் வருகிறது. ஏன்னா நம் தேவன் பேசுகிற தேவன், கண் இருந்தும் காணாத, காது இருந்தும் கேளாத தேவன் அல்ல, அவர் பதில் சொல்லுகிற தேவன். அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அவருக்கு தேவனிடத்திலிருந்து பதில் வருகிறது. அந்த பதில் எப்படி வருகிறது? அவர் முதல்ல கண்ட தரிசனத்திலே போல ஒரு தரிசனம் பார்க்கிறார். முதல் கண்ட தரிசனத்திலே அவர் கண்ட ஒரு புருஷன், அந்த கேப்ரியல் தூதன், அவனை மறுபடியும் பார்க்கிறார். அவர் ஜெபித்துட்டு இருக்கும் போதே எப்படி பார்க்கிறாருன்னா, அவர் ரொம்ப வேகமா பறந்து வர்றார். அந்த தூதன் இவர் ஜெபித்துட்டு இருக்கும்போது ஒரு தரிசனத்துல பார்க்கிறார், அந்த கேப்ரியல் தூதன் பயங்கர வேகமா பறந்து வருகிறார். துரிதமாய் தேவனிடத்துல இருந்து பதில் உண்டாகிறது. ஆபத்து நாளை கூப்பிடுகிற போது ஆத்திரமாய் துரிதமாய் வந்து ரட்சிக்கிற தேவன்.
ஸோ இவர் ஜெபிக்கும் போது துரிதமாய் அந்த தூதன் இடத்துல இருந்து பதில் வருகிறது. அது அந்திவல்லியின் நேரமாகிய வேளையிலே அந்த தூதன் வருகிறார். அவர் இவரை தொடுகிறார். இவர் என்ன ஜெபித்துட்டு இருக்கார் ஆண்டவர் நோக்கி. ஆண்டவர் இடத்துல இருந்து அனுப்பப்பட்ட தூதன் தானியேலை துரிதமாய் தொடுகிறார். அவர் தொட்டு இவருக்கு தெளிவுண்டாக்கி, ஏன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டுமானால் தேவனிடத்திலிருந்து தெளிவு உண்டாக வேண்டும். மனுஷனுடைய அறிவினாலே தேவனுடைய வார்த்தையை விளங்கி கொள்ள முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை அறியும்படி இவருக்கு தெளிவு உண்டாகும்படி அவரை தொடுகிறார். அப்போ தானியேலோடு தெளிவு உண்டாக்கும்படி தொட்டு இப்போ தேவனுடைய வார்த்தையை தூதன் சொல்லுகிறார். தானியேலே கூப்பிடுகிறார், பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது நான் வந்திருக்கேன். அது சொல்லிட்டு தானியேல் எப்படிப்பட்டவர், பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு தானியேல் எப்படிப்பட்டவர் என்கிற முகவுரையை கொடுக்கிறார் பாருங்க. தேவன் இந்த தூதனுக்கு சொல்லி அனுப்புறார். இந்த தூதன் தானியேல் தேவனுக்கு எப்படிப்பட்டவர் என்பதை சாட்சியிடுகிறார். என்னன்னு சொல்றாரு, தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். யாரு? தேவனுக்கு. இது பரலோகம் அறிந்திருக்கு, பரலோகத்தில் இருக்கிற தூதன் அறிந்திருக்கிறான். என்னன்னு, பூமியில இருக்கிற ஒரு மனுஷன் தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் அவன் தானியேல். தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். அதனால என்ன ஆச்சு தெரியுமா? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, நீ தொடங்குற தெரியுமா, நான் ஜெபிக்க உட்காரும் போது தொடங்கின போது, வாவ், பியூட்டிஃபுல் பாருங்க. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டுடுச்சு, பதில் கொடுக்கணும். நான் அதை அறிவிக்க வந்தேன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே எங்களுக்கு கட்டளை வந்துருச்சு. அதை சொல்ல தான் இப்போ நான் வந்திருக்கேன். இப்போதும் சொல்லுகிறதை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று தானியேலோடு பேசுகிறார். இவர் தான் நம்முடைய தேவன். இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, அவர் வேண்டிக் கொள்ள தொடங்கின போது பதில் கொடுக்க அவர் அனுப்பி விடுகிறார். பதிலை அனுப்பி விடுகிற தேவன். கிறிஸ்து இயேசு நமக்கு இன்னும் ஆழமான தேவ கிரியை விளங்க பண்ணினார். என்ன தெரியுமா? கேப்ரியல் தானியேல் கிட்ட என்ன சொன்னாரு? நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே உனக்கு பதில் கட்டளையிடப்பட்டதுன்னு. ஆனா கிறிஸ்து நமக்கு அதிலும் மேலான தேவனுடைய அறிதலை கொடுத்தார். என்ன தெரியுமா? நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்க தேவை அவருக்கு தெரியும். நீங்க எதை வேண்டிக் கொள்கிறீங்களோ அதை பெற்றுக்கொண்டுட்டீங்க, அது தெரியுமான்னு கேட்டார். அந்த அறிதல் கிறிஸ்து இயேசுவில் தான் நமக்கு விளங்கப்பட்டது. நீங்கள் என் நாமத்தில், இயேசு என்கிற நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்று கொள்வீர்கள்னு சொல்லல, பெற்று கொண்டீர்கள். உங்களுக்கு ஆல்ரெடி இட் இஸ் கிவன் என்பதை அவர் விளங்க பண்ணுகிறார். நமக்கு சகலமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அருளப்படும்னு சொல்லப்படல, அருளப்பட்டாயிற்று என்று தேவகுமாரன் நமக்கு விளங்கி அந்த அறிவை உணர்த்தும் வசனத்தினாலே அதை நமக்கு வெளிப்படுத்தினார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சகலமும் நமக்கு அருளப்பட்டாயிற்று. How wonderful பாருங்க. தேவ பக்திக்குரிய சகலமும் நமக்கு அருளப்பட்டாயிற்றான். ரைட்? இப்ப தானியேலோட தூதன் தரிசனத்தை அறிந்து கொள், நான் உனக்கு உணர்த்தும்படி வந்திருக்கிறேன்னு சொல்ல தொடங்குகிறார். அவர் ஒரு பியூட்டிஃபுல்லான காரியத்தை அவர் விளங்க பண்ணுங்க. ஏன்னா தானியேல் எதற்காக உட்கார்ந்து தானியேல் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அறிந்து கொண்ட காரியங்களை தெரிந்து கொள்ளதான் ஜெபிக்க தொடங்கினார். அதற்கு முன்பாக தங்களுடைய நிலையை தேவனுக்கு முன்பாக அவர் விளங்க பண்ணிட்டு இருக்கும்போது தேவன் பதில் அனுப்பிட்டார். ஏன்னா எதற்காக இவர் ஜெபிக்க உட்கார்ந்துருக்கிறான்னு தேவனுக்கு தெரியும். ஸோ அந்த விஷயத்திற்கு அவர் வருவதற்கு முன்னமே தேவன் இடத்துலேருந்து பதில் வந்துருச்சு. அதுதான் தேவன். நீ உன் வாயிலிருந்து சொல், பிறவாதத்திற்கு முன்னே உன் தேவையை அறிந்திருக்கிறேன். இப்போ தானியேல் அந்த இதுக்கு வரவே இல்லை பாருங்க. ஜெபத்தில் அது இன்னும் சொல்லவே இல்லை. எங்களுக்கு இரக்கம் செய்யும் மன்னிப்பு தாரோன்னு கேட்கும் போதே தேவன் அதற்கான விளக்கத்தை சொல்லும்படி அனுப்பிட்டார். அந்த
வருடங்கள், அதுக்கான விளக்கம் என்ன என்பதை தான் இங்கு நாம் பார்க்கிறோம். இவர் தான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 70 வருஷம் செல்லும் என்று சொன்னார்ல, அப்போ அதற்கான விளக்கத்தை தான் கேப்ரியல் தூதன் மூலமாய் தேவன் சொல்லி அனுப்புகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்க. மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும். நல்ல கவனிங்க. மீறுதலை தவிர்க்கவோ பாவங்களை தொலைக்கவோ நியாயப்பிரமாணத்திற்குள்ள முடியாது. பாவங்களுக்கு நியாயப்பிரமாணத்திற்குள் பாவங்களுக்கான மூடுதல் உண்டாயிருக்கும். ஆனால் பாவங்களை தொலைக்க முடியாது. அதனால தான் நீங்கள் எபிரேய புஸ்தகத்தில் பார்க்கும்போது வருடம் அவங்க பலி செலுத்தி ஆகணும். ஏன்னா அந்த பாவத்தின் நினைவு கூறுதல். தேவனுக்கு முன்பாக நாங்கள் பாவம் செய்தோம், அந்த பாவத்திற்கான பலியாய் இந்த ஆடுகள் செலுத்தப்படுகிறது என்று, அவர்கள் பாவிகள் என்றும் அவர்கள் பாவத்திற்கான பலி செலுத்தப்படுதல் இருக்கிறது என்றும் நினைவு கூறுதல் தான் நியாய பிரமாணத்தில் அவர்களுக்கு அருளப்பட்டது. பாவங்களை தொலைக்க முடியாது. ஆனால் அதை தான் இவர் சொல்லுகிறார், மீறுதல்களை தவிர்க்கவும் முடியாது. இந்த நியாய பிரமாணத்திற்குள்ளாய் ஒருவனுடைய மீறுதலிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடையாது. ஒருவன் மீறினால் அவனுக்கு என்ன தண்டனை, அவனுக்கு என்ன பாவ நிவர்த்தி தான் என்று சொல்லப்பட்டிருக்கே தவிர மீறுதலை நியாய பிரமாணத்திற்கு கீழ் தவிர்க்க முடியாது. தானியேலோ நியாய பிரமாணத்திற்கு கீழ் உள்ள காலத்தில் இருக்கிறார். அப்போ அதை தானியேலுக்கு தெளிவாக கேப்ரியல் சொல்லுகிறார், மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். அடுத்த வரி பாருங்க, அவர் என்ன அதுக்கு வரிய சொன்னாரு, சர்வ நீதி. அவர் அதை அறிந்திருந்தார். அந்த நீதியை சொல்ல, நித்திய நீதி, அந்த நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும், அந்த நித்திய நீதியாய் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. பாவங்களை தொலைக்கிறதற்காக வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. மீறுதல்களை தவிர்க்கிறதற்காக வந்தவர் இயேசு கிறிஸ்து. அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்காக வந்தவர் இயேசு கிறிஸ்து. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் அது நிறைவாய் அவர் வந்தார் இயேசு கிறிஸ்து. ரைட்? மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கும். யார் அந்த மகா பரிசுத்தம் உள்ளவர்? இயேசு கிறிஸ்து, பிரதான ஆசாரியர். ஸோ மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து வருவதற்கு 70 வாரங்கள் என்று சொல்லுகிறார். நீ நினைக்கிறது போல உன்னுடைய கணக்கின்படியாக இப்பொழுது நீ நிறைவேறின 70 வருடங்கள் அல்ல. இப்போ தேவனுடைய காலங்கள் மனுஷனுடைய கால்குலேஷன்ல புரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து வருவதற்குரிய அந்த காலத்தை தான் அந்த 70 வாரங்கள் சொல்லுகிறது. ஸோ இதில் நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் கால்குலேஷன் 70 × 7 என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எருசலேம் எடுத்து கட்டப்படுகிற காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருகிற காலம் வரையும் சரியான வருடங்களாக 770 முறை என்று சொல்லி அந்த இயர்ஸை கால்குலேட் பண்ணி சொல்லுகிறாங்க. சரியாய் அது நிறைவேறினது என்று சொல்லி இந்த எருசலேம் நிர்மூலமாக்கப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போகும்படி ஒரு காலம் இருந்தது. அதற்கு பின்பு ஆலயம் கட்டப்படும்படி எஸ்ராவினாலே நடத்தப்பட்டது. ஆலயம் தான் அப்போ கட்டப்படுகிறது. அதற்கு பின்பு நெகேமியாவின் காலத்தில் அலங்கம், எருசலேமின் நகரம் கட்டப்படுகிறது என்றும் நாம் பார்க்கிறோம். ரைட்? ஸோ இது எதுவுமே இயேசு கிறிஸ்து வருகையை குறிக்கவில்லை. இது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எருசலேம் ஒவ்வொரு படியாக
நிறைவேறுகிறது. எருசலேமுக்கு திரும்புகிறார்கள். எருசலேமுக்கு திரும்பும்படி தரியு ராஜா அலோவ் பண்ணுறாங்க. அப்புறம் ச இந்த ராஜா சைரஸ் ராஜாவினுடைய காலத்தில் ஆலயம் கட்டப்படும்படி அவங்களுக்கு உத்தரவு கிடைக்கிறது. நெகேமியாவின் காலத்தில் அலங்கம் கட்டும்படி அவர்கள் எழும்புகிறார்கள். ரைட். ஆனால் இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் கிறிஸ்துவின் வருகை நாளை குறிக்கிறது. அப்போ தானியேலுக்கு அவர் அதை தான் உணர்த்துவிக்கிறார். அது கிறிஸ்துவை குறித்து தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஆவிக்குள்ளான அறிதல். ஏன்னா தானியேல் இருந்த காலத்திலே இது பயங்கர பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்பாக நடக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனால் அவருக்கு ஆவியிலே அதை உணர்த்துவிக்கிறாங்க. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் என்று சொல்லுகிறார்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படும். அப்போ அவருக்கு தெளிவா சொல்றாரு, இப்போ எருசலேம் பாழாய் கிடக்கிறது, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற கட்டளை வரும். அது நெகேமியாவின் காலத்துல தான் நடந்துச்சு இல்லையா? அப்போ அந்த கட்டளை வெளிப்படும் முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரம் இருக்கும். அது என்ன 7 வாரமும் 62 வாரம். அப்போ என்ன 7 62 69 வாரம். ரைட். ஸோ நெகேமியன் காலத்துல இருந்து மேசியா வருகிற காலம் வரைக்கும் இவங்க அது 62 வாரத்தை இயர்ஸாக அவங்க கால்குலேட் பண்ணால் சரியாக நிறைவேறினதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். சரி, அப்போது அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். அது நம்ம நெகேமியா காலத்திலிருந்து ஈவன் இயேசு இருந்த காலம் வரைக்குமே அது கட்டப்பட்டு கொண்டிருந்தது. ஆனாலும் இடுக்கமான காலங்களில் தான் இப்படி ஆகும். ஆமாம், தெரியும். நம்ம இயேசு இருந்த காலம் வரைக்குமே இஸ்ரவேல் அது விடுதலையில் இல்லை. அது இன்னொரு ராஜ்யத்தின் கீழே தான். அந்த ரோம ராஜ்யத்தில் அவங்க பயங்கர வரியெல்லாம் கட்டி கொண்டு இருந்தாங்க. நமக்கு தெரியும். ரோமர்கள் அவர்களை கடுமையாய் நடத்தினார்கள் என்று தெரியும். தானியேலுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கும்போது அந்த கடைசி ராஜ்யம் மிகவும் கொடுமையான ராஜ்யம் என்றும் நாம் பார்த்தோம் இல்லையா? ஐ மீன் ரோம ராஜ்யம் கொடுமையான ராஜ்யம் என்று நம்ம பார்த்தோம். சரியா? அந்த இடுக்கமான காலத்தில் தான் அவங்களுக்கு கட்டப்பட்டு கொண்டிருந்தது என்று நாம் அவருக்கு அது சொல்லுகிறார். அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் மேசியா வருகிற வரைக்கும் அந்த அலங்கங்கள் கட்டப்பட்டிருக்கும். அந்த வீதிகளும் அலங்கணும் மறுபடியும் கட்டப்படும். ஆனால் அது இடுக்கமான காலத்தில் இருக்கும். அது அந்த டைம் பீரியடோட இதில் தான் மேசியா வருவார் என்று சொல்லுகிறார். எப்போ 7 வாரமும் 62 வாரமும் அந்த டைம் பீரியட் அந்த எண்டில் தான் மேசியா வருவார் என்று சொல்லுகிறார். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு, அப்போ 7 62 ரெண்டும் சேர்ந்து தான் வருது. அதற்கு பின்பு என்ன செய்யப்படுவார்? மேசியா சங்கரிக்கப்படுவார். இவ்வளோ பயங்கரமான வெளிப்பாடு அவருக்கு உண்டாயிருக்கு பாருங்க. ஆனாலும் அவர் தமக்காக அவர் சங்கரிக்கப்படவில்லை. மேசியா அவர் நமக்காக தான் சங்கரிக்கப்பட்டார். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியானவர். அப்போ மேசியா கொல்லப்படுவார் என்றும் அவர் சொல்லுகிறார். நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள் என்றும் அவர் சொல்லுகிறார். ஸோ அதன் முடிவு ஜல பிரவாகம் போல் இருக்கும். முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக இந்த நகரம் எப்படி அழிக்கப்படும், அடுத்து வருகிறவர்கள் அதை எப்படி அழித்து போடுவார்கள், எருசலேம் அது அழிக்கப்பட்டது என்றும் நாம் பார்த்தோம். அதன் முடிவு பரியந்தமும் எப்படி இருக்கும்னா யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கு. இந்நாள் வரைக்கும் அப்படிதான் அது இருக்கிறது என்றும் நாம் பார்க்கிறோம். மேசியா சங்கரிக்கப்பட்ட நாள் முதல். ரைட். அந்த யுத்தம் ஓயவில்லை. ஸோ அடுத்து அந்த கடைசி வாரத்தை குறித்து 69 வாரம் மேசியா சங்கரிக்கப்படுது. அதுக்கப்புறம் கடைசி வாரத்தை சொல்கிறார். அந்த கடைசி வாரத்தை குறித்து சொல்லும்போது அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று அவர் சொல்லுகிறார். ஸோ இது தெளிவாய் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தினாலான உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகிறார். அது விசுவாசத்தினால் நம்ம அந்த உடன்படிக்கைக்குள்ளாகிறோம். இயேசு கிறிஸ்துவை
விசுவாசித்தவர்களாய் அவருடைய பந்தியிலே பங்கு கொள்கிற இது என்னுடைய புதிய உடன்படிக்கை என்னுடைய இரத்தத்தின் ஞாபகமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் செய்த உடன்படிக்கையை விசுவாசத்தினாலே அவர் உறுதிப்படுத்துகிறவராயும் இருக்கிறார். அந்த உடன்படிக்கையின்படி கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற அந்த காலங்கள் முடிவுக்கு வருமா? அந்த முடிவுக்கு வருகிற போது அது என்ன சொல்கிறா, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் அவர் ஒழிய பண்ணுவார். இஸ்ரவேலிலும் கூட இது 2 வகையாகவும் பார்க்கலாம். இது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுகிறது அந்த கிறிஸ்துவினால வரும். அந்த கிறிஸ்து அநேகரோடு அவன் உடன்படிக்கை பண்ணுகிறவனாயிருந்து அவன் என்ன செய்வான், அந்த துன்மார்க்கன் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுகிற அது தேவன் அவனை கொண்டும் அதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஏன்னா அருவருப்பான செட்டைகளோடு அவன் என்ன செய்வான், பாலாக்குகிறன் இறங்குவான். அவன் அந்த கிறிஸ்துவாக இருப்பான் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ அவனுக்கு காலங்கள் ஒப்புவிக்கப்படுகிறதே தானியேலுக்கு அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் வெளிப்படுத்த விஷயத்துல தெளிவாய் பார்த்திருக்கிறோம். ஸோ இப்போ அந்த கிறிஸ்துவுக்கு எப்படி ஒப்புவிக்கப்படும்? அவன் தன்னுடைய அதுவரை விடுதலையில தேவனை பலி செலுத்துகிறவர்களும் ஆராதனை செய்கிறவர்களாகவும் இருந்தவர்கள் இனி செய்ய முடியாதபடி ஒரு நிலை உண்டாகும். அந்த கிறிஸ்து அவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்படும். அவன் எப்படி வருவான்? அருவருப்பின் சட்டைகளோடே பாலாக்குகிறன் இறக்குவான். அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் வரை நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஸோ இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம். தானியேலுக்கு இது அறிவிக்கப்படுகிறது. அப்போ எரேமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் சொன்னது அவங்க காலகட்டத்தில் தொடங்கி மேசியா காலம், அப்போ கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு பின்பு நடக்கிற வரைக்கும் அது தொடர்க. தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை பாருங்கள். இதை அறிவிக்கிற மனுஷன் அதை காண உயிரோடு இருக்க மாட்டான். அவனுக்கு இந்த வார்த்தை விளங்கி கூட இருக்காது. அவன் அந்த 70 வருடம் இல்லை 70 வாரம் என்றால் அவனுடைய மனுஷ கணக்கின்படி அந்த நாட்களை அவன் குறித்திருக்கிறான். அதை தான் தானியேலும் செய்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தை தேவனால் விளக்கப்படாவிடல், அதை அறிந்து கொள்ளுகிற தெளிவும் உணர்த்துவித்தலும் அறிவையும் தேவன் கொடாவிடல் ஒருவராலும் அதை அறிந்து கொள்ள முடியாது என்பதை தெளிவாய் நாம் விளங்குகிறோம். அப்போ தேவன் அந்த அறிதலை நமக்கு கொடுக்க வேண்டும். அதனால தான் அறிவை உணர்த்தும் வசனம், அதை தேவன் தான் நமக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியுங்கிறதுனால பைபிளை எடுத்து வாசித்து என்னால் புரிந்து கொள்ள முடியாது. தேவன் எனக்கு அதை கொடுக்க வேண்டும். தானியேல் கருத்தாய் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறார். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறார். அப்போ அவருடைய புரிதலிலே 70 வருடங்களை அவர் கணக்கிட்டு கேட்கிறார். அவருடைய புரிதல் பொய்த்து போகிறது. எப்பொழுது தேவன் அவர் அந்த அறிவை கொடுக்கும்போது. இன்றைக்கு அநேகர் வேதத்தை எடுத்து நான் தியானிக்கிறேன், நான் புரிந்து கொள்ளுகிறேன், நான் பயங்கரமாக பைஹார்ட் பண்ணி யோசித்து புரிந்து இல்லை. அப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் தானியேலை போல் தான் தவறாக புரிந்திருப்பீர்கள். அது தவறான புரிதல் என்று தானியேலுக்கு எப்பொழுது தெரிந்தது? தேவன் அவருக்கு அறிவை உணர்த்தி வெளிப்படுத்தும் போது. நம் அநேகர் தேவனுடைய வார்த்தையை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி தேவனிடத்தில் கொண்டு போகிறது இல்லை. மாறாக நான் அதை படித்து புரிந்து கொள்ளுகிறேன். இந்த வேதத்தில் என்ன சொல்லுகிறது, சுற்றி காலங்களில் என்ன நடக்கிறது என்ற தானியேலும் அதை தான் செய்தார். வேதத்திலே அதை வாசிக்கிறார், சுற்றி நடக்கிறதை பார்க்கிறார். பாபிலோனிய ராஜ்யம் முடிவு பெற்றிருந்த மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்தாயிற்று, அப்போ இந்த காலம் நிறைவேறினது என்று நினைத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நாமும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை தேவ ஆவியானவரினால் வெளிப்படுத்தாவிடில் நமக்கு விளங்க முடியாது. வேத வாக்கியம் பரிசுத்த ஆவியானவரினால் ஏவப்பட்டு எழுதினது. மனுஷனுடைய வார்த்தைகளை மனுஷ ஆவி அறிந்து கொள்ளும், தேவனுடைய வார்த்தைகளை தேவ ஆவியானவரை அறிந்திருக்கிறார். தேவ ஆவியானவர் நம் ஆவிக்கு தான் அதை வெளிப்படுத்த முடியும். அதை இங்கு நாம் பார்க்கிறோம். ரொம்ப அழகாய் தேவன் தானியேலோடு பேசின அந்த வசனங்களை நாம் பார்த்தோம். தேவ மனுஷனுடைய அந்த உத்தம ஜெபத்தை பார்த்தோம். அவர் இருதயத்தில் இருக்கிறவைகளுக்கு அவர் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே தேவன் பதில் தருகிறவராயிருக்கிறார். நாம் தேவன்
நீதியுள்ளவர், தம் கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர், அவர் இரக்கங்களில் ஐஸ்வர்யவா உள்ளவர் என்பதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.